வணக்கம் எல்லாரும். இன்னைக்கு நம்ம ஒரு கோர்ஸ் பார்க்க போகிறோம். அந்த கோர்ஸில் என்ன இருக்குன்னா, ஓகே நம்ம ஃபஸ்ட்டு இந்த மக்களாம் பண்ணலாம். இங்கே முகுல் கண்டு முகல் வந்து துப்பி விட்டுலாம். என்ன ஆகுது? சேலஞ்ச் என்னதுன்னா, இதை இந்த அதெல்லாம் இந்த ரூபாய் நோட்டெல்லாம் நம்ம கலர்ஸ் தான் அடிக்க வைக்கணும். அதுதான் சேலஞ்ச். இப்போ இந்த மடி வரைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது இருக்கிறதுக்கு நம்ம சீக்கிரமாக அடிக்க வச்சுக்கலாம். இப்போ நம்ம 400 400 100 வச்சுருக்கோமா? இப்போ நம்ம 50 வச்சுருக்கோம். 50 ரூபாய் நோட். And we have 10-20 ரூபாய் நோட். You have to do it in a simpler way. சிம்பிளர் வேல பண்ணோம். நான் எனக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இப்படி 10 எடுத்துக்கிறீங்களா, ஃப்ளிப் பண்ணிவிட்டு இந்த ரூபாயை பார்த்துட்டு டேரெக்டாக கீழே வைக்கணும். இன்னொரு ட்ரிக் இருக்குது. கலரை பார்த்துட்டு எடுத்துட்டுங்களா, அப்புறம் ஒரு 10 ரூபாய் நோட் எடுத்துட்டு அதில் சேம் கலரை பார்த்துட்டு எடுத்துடலாம். எப்படி ஈஸியான ட்ரிக் பாருங்கள். நம்ம 220 வச்சுருக்கோம். கரெக்டாக இந்த 2 கலர் பாருங்கள். அப்படியே பார்த்து நம்ம இதை எடுத்துட்டோம். அதனால் அப்படியே பார்த்து இந்த 200 ருபீஸ் எடுத்துட்டோம். அப்படியே பார்த்து 100 நம்ம கையில் இருந்துச்சு. இது 10 ரூபாய். இப்போ தான் 100 ரூபாய் கிடச்சிருக்கு. இது 50 ரூபா. கல்லில் அடிக்கணும்னு சொன்னேன்ல, அதுக்கு நம்ம ஈஸியான ட்ரிக். அதையும் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த சேமாக இருக்கு, நம்பர் சேமாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேயா? நினைக்கிற மாதிரி சும்மா அப்படி எடுத்துடலாம்னு வச்சுக்கோங்க. அதனால் கொஞ்சம் இப்போ நம்மளுக்கு 20 ரூபாய் நோட், 20 100 அப்படின்னு இருக்குது. இப்போ 50 20 20 கரெக்ட். இந்த டோட்டல் 20 20 இருக்கிறது. 20 இருக்கும். 20 இன்னும் நிறைய காசு செட்டில் பண்ணி வைக்கணும். இது 50 ரூபா. சேம் டே 50. நம்ம 50 ரூபா வச்சுருக்கோம். ஸோ இது ரொம்ப நேரம் ஆகும் முடிக்கிறதுக்கு. ஸோ இது 50 ரூபா இருக்குது. இப்படி வச்சுட்ருக்கலாம். 50 200 ருபீஸ் 200 20 10 50 500 20 ஓகே 100 10 ரூபாய் நோட். இது 500 100 10 100 10 20 50 100 50 we have many coins. எவ்வளோ ரூபாய் இருக்குன்னா நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோன்னு தமிழ்நாடு மக்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் கற்றுட்டு என்னோடய வீடியோஸை பார்த்துக்கோங்க. நம்ம சும்மா பார்த்துட்ருக்கீங்களே, நம்ம செட் பண்ணி வச்சிட்ருக்கு. அதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது நீங்கள் என் சேனலில் பார்த்துட்டே இருங்க. ஆனாலும் கொஞ்சம் உங்கள் சேனல்லாம் போடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பசங்க இருந்தால் தான் யூடியூப் சேனலும் போட முடியும். நாங்கள் காசு சேவ் பண்ணுறது தான் இப்படி போட்டுட்ருக்கேன். எனக்கு நான் கொஞ்சம் இல்லை அப்படின்ட்டு நாங்கள் நிறைய காசு வச்சுட்ருக்கோம். இல்லை, நாங்கள் என் அப்பா செலவு பண்ணி காசு வாங்கிட்டுருக்காரு.
உங்கள் அப்பாவும் பண்ணுறாருன்னா எதுவாச்சும் பண்ணுவேன். உங்கள் அப்பா ஆஃபீஸ் போகிறாங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ஒரு வீடியோவுக்கு. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா நான் சீக்கிரமாக இதை முடிச்சிடுவேன். அதனால ஓகேயா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ நம்ம 20 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய் நோட்டு, இங்கே 100 ரூபாய் 50 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் நோட்டு, 10 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, 200 ரூபாய் நோட்டு. நம்ம எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கு போகலாம். முடிச்சுட்ருக்கோம். இதை அடிக்க வைக்கலாம். நல்லா நிறையா காசெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த காசெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய வேலை செஞ்சுக்கோங்க காசு ஏர்ன் பண்ணுறதுக்கு. இது சும்மா பொம்மை காசு, ரியல் காசுன்னு நினச்சிடாதீங்க. காசு ஓட்டிங் சேலஞ்சுன்னு நினச்சிட்டு இது ரியல் காசு அப்படின்னு உங்கள் அப்பா கிட்டே இந்த காசு வாங்கி தர சொல்லிடாதீங்க. ஓகேங்க மக்களே, நான் இந்த பொம்மை காசு வேணால் வாங்கி தரேங்க. இந்த பின்னாடி லேகளை பார்த்துட்டு இந்த லேகள்லாம் கிட்ஸ் லேகள் மாதிரி தான் இருக்கும், அப்படி வாங்கிக்கலாம். ஏன்னா இந்த கிட்ஸ் லேகள் காசெல்லாம் அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டென்ஸ்க்கு போகலாம். வந்தாச்சு நெக்ஸ்ட் டென்ஸ்ட்டுக்கு. பாருங்கள், இந்த நெக்ஸ்ட் டென்ஸுக்கு உள்கொண்ட தெரியாமல் ஐயோ நம்ம நெக்ஸ்ட் சேலஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் சேலஞ்ச் கிட்ட வந்துட்டோம். இந்த நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்னதுன்னா இதில் இந்த முடிக்கும், இந்த ஃபுல்லாக முடிச்சிடணும். இந்த பார்க்கலாம் நம்ம பண்ணலான்னு எல்லாத்தையும் மூடிட்டேன். இது ரொம்ப ஈஸியான சேலஞ்சு தான். பாய். நான் இப்போ சேலஞ்சிலேருந்து வெளியே போகிறேன். பாய். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க.